கரப்பான்பூச்சின்னாலே எல்லாம் பயந்து ஓடுவாங்க பல பேர். இன்னைக்கு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு மதிப்பு அந்த கரப்பான்பூச்சிக்கு. இன்னைக்கு நாடே பத்திக்கிட்டு எரியுது. தேவையா? பேசாம இருந்திருக்கலாம் இந்த நீதிபதி. பாட்டுக்கு இளைஞர்கள கேவலமா பேசாம இருந்திருந்தா, இன்னைக்கு இந்த நிலைமை இல்ல. பாருங்க நாடே பத்திக்கிட்டு எரியுது. என்னைக்கும் இளைஞர்கள குறைச்சு மதிப்பிடக்கூடாது. வயசானவங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அவங்க எல்லாம் சும்மான்னு மட்டம் தட்டி வைக்கிறாங்க. பார்த்தீங்களா இன்னைக்கு என்ன ஆச்சு? இளைஞர்கள் எல்லாம் ஒண்ணு போய் சேர்ந்தா என்ன ஆகும்னு இன்னைக்கு நிரூபிச்சுட்டாங்க. அப்துல் கலாம் சொல்லுவார்ல, இளைஞர்கள் எல்லாம் அரசியலுக்கு வாங்கன்னு. வந்தா இதான் நடக்கும். இந்த வயசானவங்க எல்லாம் நமக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. பூமர்ன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? அத நம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு அனுபவம் வேணா இருக்கலாம். அது இல்லைன்னு சொல்லல. உங்க அனுபவத்தோட அந்த இளைஞர்களோட அறிவு இன்னைக்கு பயங்கரமா வேலை செய்யுது. ஒரு விஷயத்துல எப்படி கூடுனா தீயா இருக்காங்க பாருங்க. ஒண்ணு சேர்ந்துக்கிறாங்க பாருங்க. இப்படித்தான் இருக்கணும். நல்ல விஷயத்துக்கு எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இப்படி போராடுறத நினைச்சா அப்படியே வியக்க வைக்குது. ஜல்லிக்கட்டுக்கு போராடின மாதிரி இந்த நீட்டுக்கு போராடுறாங்க. அதான் என்னைக்கும் இளைஞர் மேல கைய வைக்கக்கூடாதுங்கிறது. இனிமேலாவது இந்த வயசானவங்க பூமர் மாதிரி பேசுறத கொஞ்சம் குறைச்சுக்கணும். அப்படியோ நீட்டுங்கிறது ஒண்ணு இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். இவங்க போராட்டம் ஜெயிக்கணும். இது எவ்வளவு பிரச்சனை. கிராமத்துல இருந்து வர்றவங்களுக்கு எவ்வளவு கஷ்டம் அந்த பிள்ளைங்களுக்கு. அத புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க பாரு. ஏன் இந்த +2லயே எல்லாத்தையும் முடிச்சுக்க வேண்டியது தானே. நீட்டுங்கிற ஒண்ணு தேவையா? அப்படியே எல்லாரும் சேர்ந்து போராடி இன்னைக்கு அடி தட்டின்னு ரகளை ஆகுது. அவங்க எப்படியாவது ஜெயிக்கணும். உயிர் பலிலாம் ரொம்ப ஆகாம நல்லபடியா ஜெயிக்கணும். நம்ம வேண்டிக்குவோம். நம்மளால முடிஞ்ச ஆதரவ கொடுப்போம். இந்த வீடியோவ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இதன் மூலமா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஆதரவு கொடுப்போம். இத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க.